எவரிடத்தும் கையேந்தி நிற்க வேண்டிய அவசியம் இல்லாத 1959 நம்ம சிவாஜி கணேசன் ஆக்டிங்கில் வந்த மூவி தான் வீரபாண்டிய கட்டபொம்மன். ஸோ இந்த மூவியில் என்ன ஒரு ஹைலைட்டான ஒரு விஷயம்னு பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு லண்டனில் தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு 6 நாள் கழிச்சு தான் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டிலே ரிலீஸ் ஆயிருக்கு. இதில் என்னப்பா இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ஸோ அதாவது இந்த மூவி பார்த்தீங்கன்னா பேசிக்கலாக பிரிட்டிஷ் எதிர்க்கிற மாதிரியான ஒரு மூவி தான். ஸோ லண்டன்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் இருக்கிற ஒன் ஆஃப் த பிளேஸ்னே சொல்லலாம். அவங்களை எதிர்க்கிற மூவி அவங்க இருக்கக்கூடிய பிளேஸில் தான் ஃபஸ்ட் ரிலீஸ் ஆகிது, ஹைலைட்டான ஒரு மேட்ரு. ஸோ அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தோம்னா ஸோ இந்த மூவி தான் ஃபஸ்ட்டு தமிழ் சினிமாவிலே இன்டர்நேஷனல் அவார்டு வாங்கின மூவினே சொல்லலாம். ஸோ என்னென்ன கேட்டகரியில்னு பார்த்தோம்னா ஸோ பெஸ்ட் ஃபிலிம், பெஸ்ட் ஆக்டர், பெஸ்ட் மியூசிக் டைரக்டர் அப்படின்னு சொல்லிட்டு 3 கேட்டகரியில் வந்து வாங்கியிருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் நேஷனல் ஃபிலிம் அவார்ட்லையுமே பார்த்தீங்கன்னா ஒரு கேட்டகரியில் அவார்டு வாங்கியிருக்கு, பெஸ்ட் ஃபீச்சர் ஃபிலிம் இன் தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த மூவி 3 வாட்டி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா 1959 கிட்டத்தட்ட 25 வீக்ஸுக்கு மேலே வந்து பார்த்தோன்னா மூவி வந்து ஓடிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறமா 1984 வந்து பார்த்தீங்கன்னா ரீரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறமா 2015 அப்போ வந்து பார்த்தீங்கன்னா டிஜிட்டலாக ரீஸ்டோர் பண்ணி ஒரு வருஷனை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த 3 வாட்டியுமே பார்த்தீங்கன்னா பயங்கரமாக கமர்ஷியலாக வந்து சக்ஸஸ் வந்து கொடுத்துருக்குன்னு சொல்லலாம். ஸோ இந்த மூவி யாரெல்லாம் பார்த்துருக்கீங்க, பார்த்தவங்க மறக்காம கமெண்ட் செக்ஷன் வந்து சொல்லிட்டு போங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்டோட இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.